ஓகே. ஸோ இங்க நம்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, யூ ஹேவ் டு கவுண்ட் த குட் நோட்ஸ். குட் நோட்னா என்ன அப்டின்னா, அம் ஒரு நோடு எ நோட் இஸ் கன்சிடர்ட் டு பி குட் இஃப் த பாத் ஃப்ரம் த ரூட் ஆஃப் த ட்ரீ டூ த நோட் கன்டெயின் நோ நோட் வேல்யூ கிரேட்டர் தென் த நோட். அப்ப ஒரு நோடு எப்ப குட் நோட்னா, ரூட்ல இருந்து அந்த நோடு வரைக்கும் எந்த நோடுக்குமே இந்த நோட விட அதிக வேல்யூ இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நோடு ரூட்ல இருந்து எந்த நோடுமே இல்ல. அப்ப இது குட் நோடு தான். இப்ப எந்த 3 வரைக்கும் இதுவரைக்குமே எந்த நோடுக்குமே 3 விட அதிகமா இல்ல. அதே மாரி இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, எந்த நோடுமே 5 விட அதிகமா இல்ல. அப்ப 3 குட் நோடு. அவுட்புட் 3ன்னு அனுப்பணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இத பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, இந்த ப்ராப்ளம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்டின்னா, வி நீட் டூ ட்ராக் த ஒரு கால் பண்றப்பயும் வி நீட் டூ ட்ராக் த மேக்ஸிமம் வேல்யூ. இங்கிருந்து கால் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ 2. இங்கிருந்து இங்க கால் பண்ணும்போதும் இதுவரைக்கும் பார்த்த மேக்ஸிமம் வேல்யூ 2. அப்ப கால் வருதா? ஆ ரிகர்சிவ் கால் வரும்போது மேக்ஸ் வேல்யூ வரணும். அப்ப நீ என்ன செக் பண்ணு? இந்த வேல்யூ மேக்ஸ் வேல்யூ விட அதிகமா செக் பண்ணு. அதிகமா செக் பண்ணா கவுண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கோ. Right. So what we will do is a simple way to solve is have a count. You can initialize யூசுவலா வேரியபிள இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ண தேவையில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் எங்க கால் ஆகுது அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் யூ வில் ஹேவ் a டிஎஃப்எஸ் ஃபங்ஷன். டிஎஃப்எஸ் ஃபங்ஷன் ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல ஆக்சுவலா. நம்ம கவுண்ட்ட இன்கிரிமென்ட் பண்ணா போதும். அந்த காமன் குளோபல் வேரியபிள் இருக்குல்ல, அது இன்கிரிமென்ட் பண்ணா போதும். ஸோ யூ வில் ஹேவ் த ட்ரீ நோட் டிராவர்ஸ் பண்றதுக்கு and you will have a max val. ஓகே. இப்ப நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா, I think we can pass this value also. Okay. Greater than equal இருந்தா, no word greater greater than the greater than equal இருக்கலாம். greater எந்த இதையும் greater இருக்கக்கூடாது. Okay. Suppose I am calling this DFS function with my root and root dot val. அதை பாஸ் பண்றேன். இப்ப if பேஸ் கண்டிஷன்னா நோட் ஈக்குவல் டு நல்லா இருக்கு, பேஸ் கண்டிஷன் வந்தானா ஒன்றும் பண்ண தேவையில்ல, ரிட்டர்ன். ஓகே. இப்ப ஒரு நோடுக்கு வந்திருக்கோம், நம்ம ரூட் நோடுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்ப if node dot val is greater and equal to max val அப்படின்னா நம்ம கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பார்க்குற வேல்யூ மேக்ஸ் வேல்யூ விட கிரேட்டரா இருக்கு இல்லை ஈக்குவலா இருக்கு அப்படின்னா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. லெட்ஸ் ஃபைண்ட் திஸ். அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லெவல்ல என்ன மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கால் த டிஎஃப்எஸ். இங்க வந்து இன்ட் மேக்ஸ் அப்படி என்ன இருக்குன்னா இந்த லெவல் மேக்ஸ் என்ன இருக்குன்னா மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் என்னுடைய கரண்ட் வேல்யூ கமா மேக்ஸ் வேல்யூ. ஸோ ஐ வில் கால் த டிஎஃப்எஸ் ஆஃப். இப்போ டிஎஃப்எஸ் தான் லெஃப்ட் ட்ரீ கால் பண்ண போறேன். ஸோ ஐ வில் கால் ஃபார் நோட் டாட் லெஃப்ட். அதுக்கு என்ன பாஸ் பண்ண அதுக்கு அடுத்த வேல்யூ இந்த மேக்ஸை பாஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹாவ் டு கால் ஃபார் டிஎஃப்எஸ் ஆஃப் ரைட். கரெக்டா? இதே மேக்ஸ்க்கு லெஃப்ட்டுக்கு பாஸ் பண்ணுவேன், ரைட்டுக்கு பாஸ் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ ஒரு டைம்ல என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கு இப்போ லெஃப்ட்டுக்கு கால் பண்ணுறேன்னா அப்போ என்ன பண்ணுவேன், என்னோட நோட் வேல்யூ மேக்ஸை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அப்டேட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. ஒரு டைமும் ஃபைனலாக இதை கால் பண்ண உடனே ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் த கவுண்ட். ஓகே. இப்போ நம்ம ஒரே ஒரு செக் தான் பண்ணணும். இது ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணும்? ஓகே. நவ் இஃப் இட் இஸ் ஈக்குவல்னா என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. ஸோ லெட்ஸ் சப்மிட் திஸ். Oh, I have this link. Okay, let's submit this. It's not the lead code link. Okay, I think it is passed and accepted.
Okay, here number of test cases is less, but okay, it is accepted. Now, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் சி யூஸ்வலா இது வந்து கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள் ஒரு குளோபல் வேரியபிள் மாதிரி. ஓகே, சம்டைம்ஸ் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேரியபிள் இல்லாம பண்ணுங்க அப்படின்னுவாங்க. டோன்ட் யூஸ் அ குளோபல் வேரியபிள் அப்படின்னுவாங்க. இந்த ஃபங்க்ஷனே, இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனே அந்த கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஸோ அப்ப எப்படி பண்றது? ஓகே, ஸோ அப்ப எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ திஸ் ஹாஸ் டு ரிட்டர்ன் அ இன்டிஜர். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய ரிசல்ட் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் நோட்ஸ், இந்த இடத்துல ரெஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, அதில் என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா, இதில் இருக்கிற வேல்யூ என் மேக்ஸ் வேல்யூட அதிகமாக இருக்கு அப்படின்னா, இப்போ ரெஸ் டாட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் டாட் வேல்யூ அப்படி அதிகமாக இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னா 1 அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, இந்த ரெஸ் கால் பண்றேன், இந்த லெஃப்ட் கால் பண்றேன். இந்த லெஃப்ட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, எனக்கு இங்க டோட்டல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இது வரைக்கும் எத்தனை குட் நோட்ஸ் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதை என்ன பண்றேன்னா, இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரைட்டு கால் பண்றேன். ரைட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ இதோட ஆட் பண்ணிக்கிட்டு இதை இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நீ இங்க இருந்து செக் பண்ணாலே போதும், ரிகர்ஷன் எழுதிடலாம். ரொம்ப எண்டெல்லாம் போக தேவையில்ல, ஒரு லெவல் பண்ணாலே போதும் ரிகர்ஷன் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எழுதுறேன் பாருங்க. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இந்த கவுண்டே கிடையாதா? ஸோ நல்லா இருந்தா ரிட்டர்ன் 0. இப்போ ரெஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதை என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய நோட் டாட் வேல் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் வேல் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் வேலா இருக்கு அப்படின்னா எண்ட். அப்ப இந்த நோடு என்ன கவுண்ட் பண்ணணும் நான். அதனால இந்த வேல்யூல ரெஸ் ஐ எம் அசைனிங் 1, அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் கவுண்ட் 0. கரெக்ட்? இப்போ நான் என்ன லெஃப்ட் கால் பண்றேன், லெஃப்ட்டுக்கு இந்த இது தேவை ஆக்சுவலா. ஸோ int max is equal to math dot max of max val comma node dot val. ஓகே, ஸோ இதை லெஃப்ட் கால் பண்றேன், அப்புறம் ரைட்டு கால் பண்றேன். ஆனா பார்க்கும்போது புது மேக்ஸை அனுப்புறேன். இது வரைக்கும் ஏதாவது புது மேக்ஸ் அனுப்புறேன். இப்போ இது என்ன பண்ணும்னா, எனக்கு இதுதானே ரிட்டர்ன் பண்ணும். இட் வில் ரிட்டர்ன் த டோட்டல் நம்பர் ஆஃப் குட் நோட்ஸ். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஏற்கனவே இந்த இடத்துல 1ன்னு வச்சிருக்கேன்னா, ஏற்கனவே வர வேல்யூவை ரெஸ்ஸோட அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அப்படியே ரெஸ்ஸோட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடு கால் பண்றேன், ரைட் சைடு எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை ரெஸ்ஸோட ஆட் பண்ணிக்கிறேன். இனிஷியலா இது 1ஆ இருக்கலாம், இல்லை 0வா இருக்கலாம். இந்த நோடுக்கு நான் என்ன பண்றேனோ அதே தான் இந்த நோடுக்கு பண்ண போறேன் ரிகர்ஷன்ல. இப்போ ரெஸ்ல ஆட் பண்ணிட்டேன்னா, ஃபைனலா நான் இங்க இருந்து என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும், ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்ட்? முடிஞ்சு, அவ்வளவுதான். சோ இந்த லெவலை பார்த்தே நீ ரிகர்ஷனை முடிச்சிடலாம். பேஸ் கண்டிஷன் மட்டும் போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இந்த இடத்துல நான் பார்க்குற நோடு மேக்ஸை விட அதிகமாக இருக்குல்ல, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது கால் பண்ணுறேன், இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ அப்படியே இந்த ரெஸ்ஸோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கால் பண்ணுறேன், இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த ரெஸ்ஸோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கிருந்து அந்த ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அப்போ ஹோம், அப்போ என் டிஎஃப்எஸ் கால் பண்ணுறேன்ல, தட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ த வேல்யூ, அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். கரெக்ட்? So இப்ப பாருங்க, I am not using any global variable. Okay, accepted, all test case passed.